வணக்கம். இந்திய பெருங்கடல் மீனவன். நாங்கள் 6வது நாள் ஆழ்கடலில் வலை இழுத்துட்டு இருக்கும்போது எங்கள் வலையில் வந்து நிறைய மாமியார் பாறை மீன் வந்துருந்துச்சிங்க. இந்த மாமியார் பாறை மீன் வந்து எப்போ மட்டும் நம்ம வலையில் வரும், அதுவும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடனே அந்த மாமியார் பாறை மீனை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு காலையில் சாப்பாடுக்காண்டி கஞ்சி கூட்டுக்கு பொரிச்சு சாப்பிட்டோம். அது எப்படி பொரிச்சு சாப்பிட்டோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். கடலில் உயிரோட மீனை பிடிச்சி அந்த உயிரோடு பிடிச்ச மீனை வந்து கடல்லே சமைச்சு சாப்பிட்றது ஒரு தனி சுவை தாங்க. இப்போ காலையில் சாப்பாட்டுக்கு தேவையான மாமியார் பாறை மீனை மட்டும் தாசண்ணா வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த மீனுக்கு உங்கள் ஊரில் என்ன பேர் அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தாசண்ணா இந்த மாமியார் பாறை மீனை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த மாமியார் பாறை மீனுக்கு செதில் வந்து ரொம்ப சின்ன சின்ன செதிலாக இருந்துச்சுங்க. தாசண்ணா சுரண்டதை பார்த்தா தெரியும், எல்லாமே சின்ன சின்ன செதில் தான். இன்னுமே நம்மளுடைய நிறைய வலை வந்து கடலில் இருக்குதுங்க. அதனால நம்ம பசங்க எல்லாமே வலை இழுத்துட்டு இருக்காங்க. தாசனா வந்து நம்ம பசங்க எல்லாத்துக்குமே இப்போ காலையில் சாப்பாடுக்காண்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தாசன் அண்ணா இப்போ மீன்கள் எல்லாத்தையுமே வெட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ வெட்டினதுக்கு அப்புறம் எப்படி அலசுறாங்கன்னு பாருங்க. கடல் தண்ணியில் நல்லா மீனை அலசினதுக்கு அப்புறம் இப்போ நல்ல தண்ணியில் அலச போகிறாங்க. மீனை நல்லா அலசின உடனே இப்போ பார்க்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இந்த மீன் பொரிக்கிறதுக்கு தாசன் அண்ணா என்னென்ன மசாலாலாம் சேர்க்குறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையான அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறாங்க. சிக்கன் மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் வத்தப்பொடி சேர்த்துக்கிறாங்க. வத்தப்பொடி சேர்த்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறாங்க. மஞ்சப்பொடி சேர்த்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு மிளகு பொடி சேர்த்துக்கிறாங்க. அதுக்கடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறாங்க. இனிமேல் நம்ம போட்ட எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியதான்.
மீன்களில் மசாலா நல்லா பிடிச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து பொரிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்போ தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறாங்க. இனிமே ஆயில் கொதிச்ச உடனே ஒவ்வொரு மீனா போட வேண்டியதாங்க. கடைசியாக தாசனா மாமியார் பாறை மீன் எல்லாத்தையுமே பொரிச்சு முடிச்சிட்டாங்க. இனிமே வந்து கஞ்சி கூட்டுக்கு இதை சாப்பிட வேண்டியதான். இப்போ பொரிச்ச அந்த மாமியார் பாறை மீனை வந்து கணக்கு பண்ணி தாங்க வைப்போம். போட்டில் வந்து என்ன சேர்த்து மொத்தம் 12 பேர். அதனால ஒரு ஆளுக்கு 3 துண்டு கணக்கு பண்ணி இப்போ எல்லாருமே மாற்றி மாற்றி வைப்போங்க. உண்மையிலேயே கஞ்சி கூட்டுக்கு அந்த மாமியார் பாறை மீன் வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருந்துச்சுங்க.
நம்ம ஆழ்கடல் மீன்பிடித்தல வந்து எபிசோடு மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. நீங்க மத்த எபிசோட்லாம் பார்க்கணும் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எல்லாருமே பார்த்து லைக் பண்ணிருங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், அடுத்த இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.